லாட்ரி ரேசிங் பார்க்க போகிறோம். பார்க்குற மாதிரி நம்ம சேனலில் மறக்காமல் ஒரு லைக்கே பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 046 நம்ம கொடுத்த ஆல் போர்டு பார்த்தீங்கன்னா 7-4 கொடுத்துட்டு தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 7ஆம் நம்பர் ஏன் மார்க் பண்ணி கொடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா 7க்கு 4 தான் வரும்னு நம்ம வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். பார்த்தீங்கன்னா 7க்கு 4 தான் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் 7க்கு 4 தான் வரும்னு பி போர்டுக்கு அப்படி தான் நினச்சி தான் நான் 76 கொடுத்துருந்தேன். பிசிக்கு 76 வரும்னு பார்த்தீங்கன்னா 46 வந்துருச்சு. பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 4ஆம் நம்பர் மட்டும்தான் நமக்கு வந்து பாஸ் ஆகிருக்கு. பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கிற ஆல் போர்டில் மேக்ஸிமம் 2ல் ஒரு நம்பர் வந்துடும். உங்களால் மேட்ச் வச்சு மட்டும் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா 4 பார்த்தீங்கன்னா திருப்பி இறக்கி விட்டேன். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிசிக்கு 76 கொடுத்தது பார்த்தீங்கன்னா 6ஆம் நம்பர் கூட நமக்கு வந்துருச்சு. ஏன்னா 7க்கு 4 இருக்குதுன்னா ஒரு 4க்கு 7 இருக்குதுன்னா ஒரு சூப்பரான ஒரு வின்னிங் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஓகே, ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நம்ம 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு வின்னிங்ஸ் எடுத்தாச்சு. ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர்ஸை மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலே கேரளா டிஆர் நம்பர் வைக்கிற மாதிரி சிங்கிள் நம்பர் ப்ளே பண்ணுற மாதிரி 13 ரூபாய்க்கு 100 வின்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசி ஏசி பார்த்தீங்கன்னா 13 ரூபாய்க்கு 1000 வின்னிங் கொடுக்குறாங்க. 3 டிஜிட்டல் பார்த்தீங்கன்னா 12 ரூபாய்க்கு 5000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 100 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 25 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 10,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000 ரூபா. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 14,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 500, சிபோர்டு வின்னிங் 50 ரூபா கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 3 டிஜிட்டல் 60 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி வின்னிங் ப்ரைஸ் 28,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபா. 3 டிஜிட்டல் 70 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 32,000 வின்னிங் கொடுக்குறாங்க. பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 50 ரூபா. 4 டிஜிட்டல் 30 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி 90,000 வின்னிங் கொடுக்குறாங்க. அதே மாதிரி நீங்கள் 4 டிஜிட்டல் 110 ரூபாய்க்கு ப்ளே பண்ணுற மாதிரி இருந்தால் 4,50,000. ஏவி 3 நம்பர் வின்னிங் வச்சுன்னா 10,000, பிசி வின்னிங் 1000, சிபோர்டு வின்னிங் 100 ரூபான்னு கொடுத்துட்ருக்காங்க. அதை பார்த்தீங்கன்னா புக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா கேரளா பார்த்தீங்கன்னா 2:55 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். டிஆர் பார்த்தீங்கன்னா 1 மணி ரிசல்ட்டுக்கு 12:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 6 மணி ரிசல்ட்டுக்கு 5:50 வரைக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். 8 மணி ரிசல்ட்டுக்கு 7:50 வரைக்கும் நீங்கள் வந்து நம்பர் வச்சுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கிங் நம்பர்னு பார்த்தீங்கன்னா 80, 5, 91, 64, 99 இதில் பார்த்தீங்கன்னா புக்கிங் நம்பர் எதாக இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கொஞ்சம் நம்பர் வச்சுக்கோங்க. மகளே, இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் வந்து ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதம் கடைசி ஆக கொஞ்சம் நம்பர் கொஞ்சம் நிறையா வரனால கொஞ்சம் கன்ஃபியூஷன் அதிகமாகுது. இது பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டட் நம்பரே அடிச்சிட்ருக்கீங்க. கொஞ்சம் சொல்ல போனால் 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த 1ஆம் நம்பர் 2 வாட்டி அடிச்சிருக்கேன். 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 வாட்டி நம்ம வந்து அடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் கவனமாக உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிக்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் நான் வந்து மேக்ஸிமம் வின்னிங் வர அளவுக்கு நான் வந்து மெத்தட் வந்து ஆல் போர்டு நான் வந்து கொடுத்துட்டு வரேன். இன்றைக்கி முந்தா நேற்று பார்த்திங்கன்னா நம்ம 9 கொடுத்துருந்தோம், 9-1 கொடுத்துருந்தோம். 9 பாஸ் ஆகிருந்துச்சு. இன்றைக்கி 4-7 கொடுத்தோம். 4 வந்து நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் நம்ம பொறுத்த வரைக்கும் ஆல் போர்டுனாச்சும் வின்னிங் கொடுக்கும்போது நம்ம சேனல் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு வரோம். பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாத மாதிரி அந்த கணக்கில் தான் வந்து இதெல்லாம் ஆடிட்டுருக்கேன். ஓரளவுக்கு நம்ம ஆல் போர்டுனாச்சும் நம்ம வந்து வின்னிங் கொடுக்கணும். ஒரு ஏபிபிசிசி வின்னிங் கொடுக்க முடியாது இருக்குது. அடுத்த மாதத்துலேருந்து நம்ம ஒரு வின்னிங் வந்து நம்ம கொடுத்துடலாம். கொஞ்சம் கவனமாக விளையாடுங்க. இன்றைக்கான பெஸ்ட் கமெண்ட்ஸ்னு பார்த்துட்டு வந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 046 சொல்ல மாதிரி பார்த்தீங்கன்னா ஹாரி கௌதம் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏ போர்டு 0 கொடுத்துருப்பல பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வின்னிங் வந்து கொடுத்துட்டு தான் வராப்பில். நானும் பார்த்தீங்கன்னா அவர் பேர் படிக்காத நாளே இல்லை. அந்த மாதிரி தான் ஒரு வின்னிங் வந்து ஆல் போர்டும் சரி ஏ போர்டும் சரி ரெண்டுமே வந்து சூப்பராக வின்னிங் வந்து கொடுத்துட்டு வராப்பில். அடுத்து பார்த்தீங்கன்னா குமார் முத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6-7 கொடுத்துருப்பல 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கான பெஸ்ட்டு வின்னிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதிகமாக எடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் 2 பேர் தான் குமார் முத்து அவர் ஹரி கௌதம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான் எடுத்துருக்காங்க. இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஹரி கௌதம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வந்து நம்ம சேனலில் பொறுத்த வரைக்கும் ஒரு வின்னிங் கொடுத்துட்டு தான் வரப்பில். ஓகே, அவரை வந்து ஃபாலோ பண்ணிக்க முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டாக ஒரு 2 மணி ஆட்டம் பார்த்தீங்கன்னா கசிங்க நம்ம சேனலில் வந்து பார்த்து கொஞ்சம் மேட்ச் பண்ணி கொஞ்சம் விளையாண்டிங்கன்னா ஒரு வின்னிங் வந்து எடுக்கலாம். மகளிர் நம்ம வந்து எப்பயும் போல் ஒரு 5 days ரிசல்ட் வச்சு நம்ம வந்து ஒரு வின்னிங்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்துடும். ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஒரு நம்பர் நமக்கு ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர்ஸாக நான் வந்து ஓரளவுக்கு சொல்கிறேன். உங்கள் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. ஓகேவா? ஓகே, வந்து 137 வச்சு நம்ம வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர் தான் வந்து எடுக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 137 போட்டுக்கிறோம். இந்த டேனுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து இன்றைக்கி எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 317 வச்சு எடுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நம்ம வந்து லாஸ்ட்டாக கூடிய 2 நம்பர்ஸ் நம்ம நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா 2 நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்து 0 தான் நமக்கு வந்து அடுத்த நாள் வரக்கூடிய ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம வந்து 137 வச்சு எடுக்கிறது நமக்கு 0 கிடச்சிருக்கு. 0 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 230 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 230 டேன் ஆப்ஷன் 317 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கிடக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1 தான் கிடச்சிருக்கு. 1 தான் நமக்கு கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்தீங்கன்னா 230 வச்சு எடுக்கிறது நமக்கு 1 கிடச்சிருக்கு. 1 நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 621. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 621 டேன் ஆப்ஷன் 317 போர்டில் நமக்கு லாஸ்ட்டாக கூட 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 1 தான் நமக்கு வந்து கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு நம்பர். பார்த்திங்கன்னா நம்ம
221 வச்சு அடிக்கலாம் நமக்கு 9 அல்லது 1 கிடச்சிருக்கு. 1ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா தொடர்ந்து 3 நாளே சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. கொஞ்சம் மேட்ச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் வினிங் எடுக்கலாம். 9ஆம் நம்பர் நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 941. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 941 டேன் ஆப்ஷன் 317 கோடியில் நமக்கு லாஸ்ட்டாக கூடிய நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 4 கிடச்சிருக்கு. 4 தான் நமக்கு கிடச்ச அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 941 வச்சு அடிக்கலாம். நமக்கு 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து 046 டேன் ஆப்ஷன் 317 கோடியில் நமக்கு கிடச்ச லாஸ்ட்டாக கிடைக்கிற நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறைய இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 3 கிடச்சிருக்கு. என்னோட கணிப்பை பற்றி நமக்கு நாளைக்கு பொறுத்தவரைக்கும் 3ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ரொம்பவே அதிகமாக இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மகளே, அடுத்தது வந்து நம்ம வந்து இன்னொரு ஆள் கூட நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா 2 3 4 5 ஓகேவா 137 வச்சு நம்ம அடுத்த நாள் வரக்கூடிய ஆள் கூட வந்து இன்னொரு நம்பர் வந்து நம்ம எப்படி எடுக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து நல்லா நோட் பண்ணிங்க. பார்த்தீங்கன்னா 137 போட்டுக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா டேன் ஆப்ஷனை போட்டுக்கிறோம். இதில் வந்து 844 வச்சு தான் நம்ம வந்து இப்போ வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் வந்து ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 137 வச்சு அடிக்கலாம். நமக்கு 6 அல்லது 3 கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு நமக்கு 230. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புள்ளிக்கு முதல் 230 வச்சு அடிக்கலாம். நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. இது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா முதல் 2 நம்பர்ஸ் தான் மேக்ஸிமம் வின்னிங் அடிக்கும். ரெண்டாவது நம்பர் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பேஜ் தான் வந்து வின்னிங் கொடுப்பீங்க. அதனால் முதல் நம்பர் மட்டும் நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்க. இது 230 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 4 கிடச்சிருக்கு. நமக்கு வந்து என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம 230 வச்சு அடிக்கலாம். நமக்கு 2 அல்லது 4 கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 621. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 621 டேன் ஆப்ஷன் 844 கோடையில் நமக்கு பார்த்திங்கன்னா புள்ளிக்கு முதல் 2 நம்பர் சோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 9 அல்லது 5 தான் நம்ம கிடச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 621 வச்சு அடிக்கலாம். நமக்கு 9 அல்லது 5 கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 941. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 941 டேன் ஆப்ஷன் 844 கோடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 0 அல்லது 7 தான் நம்ம கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஆல்பம் நம்பர். பார்த்தீங்கன்னா நம்ம 941 வச்சு அடிக்கலாம். நமக்கு 0 அல்லது 7 கிடச்சிருக்கு. 0 பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு 046. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 டேன் ஆப்ஷன் 844 கோடையில் நமக்கு புள்ளிக்கு முதல் 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நமக்கு 8 அல்லது 4 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட் எடுத்தோம். பார்த்திங்கன்னா ஒரே ஒரு நாள் மட்டும் தான் நமக்கு இந்த 2வது வரக்கூடிய நம்பர் பாஸ் ஆகிருக்கு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா முதல் நம்பர்ஸ் தான் எல்லா நாளுமே பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பார்த்திங்கன்னா 8ஆம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 046 வச்சு அடிக்கலாம். நமக்கு 8 4 கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் முதல் நம்பர்ஸ் தான் நான் இந்த மெத்தட் பொறுத்த வரைக்கும் அதிகமாக அடிச்சுட்டு வரேன். அதனால் நம்ம வந்து 8ஆம் நம்பரும் கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுக்கணும். ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் வந்து நம்ம வந்து எடுத்திருந்தோம். மேக்ஸிமம் இதுலேயும் பார்த்திங்கன்னா நமக்கு 3ஆம் நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு ரொம்பவே நிறையா இருக்குது. உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பரை மறக்காம நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மகளே, இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பர் அல்லது 3ஆம் நம்பர் கொஞ்சம் வாய்ப்பு நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணக்கில் வந்தால் ப்ளே பண்ணிங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஏபிபிசிஎஸ்சி பார்த்திங்கன்னா 28 82 24 42 38 83 34 43 பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டு வந்து மேட்ச் பண்ணி வந்து நம்ம கொடுத்துருக்கோம். உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் வந்து ப்ளே பண்ணிங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதம் முடிகிற வரைக்கும் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ப்ளே பண்ணிங்க. பார்த்திங்கன்னா நாளைக்கு வந்து நான் 3ஆம் நம்பர் வந்து மார்க் பண்ணி கொடுக்குறோம். பார்த்திங்கன்னா 2ஆம் நம்பரும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா உங்கள் கணக்கில் வந்தால் மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்க. மக்களை எந்த சேனலில் பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். மறக்காமல் நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண முடியாது. குரூப்பாக இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை பண்ணி வச்சுங்க. அப்போ தான் வீடியோ போட்டால் உடனே வரும். ஓகே மக்களை, மீண்டும் நாளைக்கான சிறப்பான சிங்கில் பார்க்கலாம்.